அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம மாசு பிரச்சனையை அதிகம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். சாப்பிட்ற சாப்பாடில், சுவாசிக்கிற காற்று, வேலை செய்கிற இடம், குடிக்கிற தண்ணி, வீட்டில் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில் மாசு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நமக்கு சளி உண்டாகும், இருமல் உண்டாகும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நோய்களை வாதம், பித்தம், கபம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதில் கபம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும். கபம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா லைட்டாக இருமல் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே மருந்து எடுத்து ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வாங்கிக்கணும், இல்லை காஃப் சிரப் மெடிக்கலில் போய் காஃப் சிரப் வாங்கி அதை குடிச்சிட்ருப்போம். அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் லைட்டாக ஆல்கஹால் கலந்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ட்ரௌசினஸ் இருந்துகிட்டே இருக்கும், தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், சரியாக வேலை செய்ய முடியாது. இதை நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம கொடுக்குறோம், குழந்தைங்களுமே கொடுத்து மருந்து கொடுத்து ஸ்கூல் அனுப்பிச்சிடுவோம்னு சொல்லிடுவோம். ஆனால் ஸ்கூலில் போய் தூங்கி தூங்கி மிஸ்டர் திட்டு வாங்குறதும் இருக்குது. ஒரு சில சமயம் நமக்கு வீட்லேயும் சரியாக வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடம்னு சொன்னேன் இல்லையா, பட்டாசு ஆலை, தொழிற்சாலைகள், அந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல வேலை செய்கிறவங்களோ, கட்டட வேலை, இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தூசு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இருமல் இருந்துகிட்டே இருக்கும், இருமல் பிரச்சனை, சளி பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க நாள் போட்ட இருக்க சளி கபம்லாம் வெளியேற்றுறதுக்கு நம்ம டாப் டைம் கம்பெனியில் காஃப் கேர் சிரப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஃப் கேர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலந்துருக்காங்கன்னா சுக்கு, அதிமதுரம், தாண்டிக்காய், ஆடாதோட இலை, மருதம்பட்டை, திப்பிலி, கண்டங்கத்திரி, மிளகு, ஓமம், கற்பூர மரப்பட்டை, லவங்கப்பட்டை, நட்கிராஸ் அதாவது கோரைக்கிழங்கோட புல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நாள்பட இருக்கிற சளி கபம் எல்லாம் வெளியேற்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இது எல்லாமே நம்ம ஆயுர்வேத முறையில் இருந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு இது சரியாக தெரியறதில்ல இந்த விஷயங்கள்லாம். அது எல்லாமே நம்ம காஃப் சிரப்பில் நம்ம டாப் டைம் கம்பெனி நமக்காக கொடுத்துருக்காங்க. இதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மெடிக்கல்ஸில் போய் காஃப் சிரப் வாங்கினா தூங்கி தூங்கி விடுவாங்கன்னு, அந்த மாதிரி ட்ரௌசினஸ்லாம் இருக்காது. நார்மலாக நீங்கள் இதை குடிச்சிட்டு நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரி உங்கள் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இருமல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த காஃப் சிரப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த டஸ்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே காஃப் சிரப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டெய்லி காலையிலையும் நைட்டும் 10லேருந்து 20 ml எடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை பொறுத்து. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாள்பட இருக்க சளி கபம்லாம் வெளியேற்றி நம்மளோட இம்யூனிட்டி லெவலும் பூஸ்டப் பண்ணி நோய்வாய் இல்லாமல் நல்லா இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.